ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான யம்மியான கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். இந்த ஐஸ்கிரீமை நம்ம கஸ்டர்ட் பவுடரை வச்சு பண்ண போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் கெட்டியான பால் எடுத்து நான் வந்து நல்லா வற்ற வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு மிக்சர் ரெடி பண்ணணும். அதுதான் கஸ்டர்ட் பவுடரை வச்சு ஒரு மிக்சர். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து 1 டீஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஏன் கஸ்டர்ட் பவுடர் டேரெக்டாக அந்த பாலில் சேர்க்கலைன்னா டேரெக்டாக சேர்த்தோன்னா கட்டிகள் விழுந்துடும். அதனால் நம்ம இப்படி பாலை வச்சு மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கஸ்டர்டு மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஓரமாக இருக்கட்டும். இப்போது இந்த பாலில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்டு மிக்சரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக சேர்த்துட்டோன்னா கட்டிகள் விழுந்துடும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம இதை சேர்க்கும் போது அடுப்பு வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அந்த கஸ்டர்டு மிக்சரை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. இந்த ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரையிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது சேர்த்தா நல்லா க்ரீமியாக இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய வெண்ணெய் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்மளுடைய ஐஸ்கிரீம் மிக்சர் வந்து ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நான் வந்து வீட்டில் எப்படி கஸ்டர்ட் பவுடர் செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து இப்போ இந்த பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை மூடி 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கலாம். 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஐஸ் கட்டியாக தான் இருக்கும். நம்ம இதை வந்து இன்னொருக்கா அரைக்கணும். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பவுலில் வச்சு ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஐஸ்கிரீம் வந்து நல்லா செட் ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஸ்கூப் போட்டுடலாம். நம்மளோட ஐஸ்கிரீமை வந்து ஸ்கூப் போட்டாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப க்ரீமியாகவும் இருக்குது. மேலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் வேணும்னா அதுக்கு வந்து சாக்லேட் சிரப்பை கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நட்ஸையும் தூவிக்கலாம். இப்போ டேஸ்டியான யம்மியான கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் வந்து வீட்டிலே ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த வீட்டில் இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.